ரெண்டு கண்ணு மாடு. இது கண்ணு மாடுங்களா? இது கண்ணு மாடு. இது ரெண்டுல எது சென மாடு? இது கண்ணு மாடு. இது கண்ணு மாடு சென மாடுங்களா? சென மாடு. காம்பு செக் பண்ணாரு, சுழி பார்த்தாரு. கிளைமேட்டுக்கு செட் ஆகுமா அப்படின்றதெல்லாம் பார்த்து எடுத்து. எவ்வளோ நாளாக மாடு வளர்ப்பு அனுபவம் இருக்குது உங்களுக்கு? நாங்கள் எங்கள் அப்பா காலத்துலேருந்து மாடு வச்சுருக்குறாங்க. அந்த காலத்துலேருந்து சின்ன வயசுல மாடு தான் வளர்க்குறீங்க? மாடு இருக்குது. மாடு வருமானம் இப்போ தகுதா குடும்ப செலவுக்கு? அவர்கிட்ட கேட்டது 15க்கு மேலே வர மாதிரி கேட்டோம். கன்ஃபார்ம் சொல்லியிருக்காரு 15க்கு மேலே. பிடிச்ச விஷயம் அடிச்சு பேசி வாங்கி தராரு. அவங்க எவ்வளோ ரேட் சொன்னாலும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எதாவது அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஃபேவராக பேசுகிறாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஏன் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? திண்டிவனம். 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 நீங்கள் எத்தனை மாடுங்க எடுத்துருக்கீங்க? 3 மாடு எடுத்துருக்கு. 3 மாடு உங்களுக்கு யார் எடுத்து கொடுத்தது? ஈரோடு மணிகண்டன். ஈரோடு மணிகண்டன். அவர் மாடு எடுத்தாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? யூடியூப்பில் பார்த்தேன். யூடியூப்லையா? ஆமாம். சரி, ஓகே. யூடியூப்பில் பார்த்து வந்தீங்க. அவர் எவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணீங்க? நான் ரொம்ப நாளாக 1 வருஷமாக ஃபாலோ பண்ணிக்கிறேன். 1 வருஷமாக ஃபாலோ பண்ணிங்களா? சரி, ஃபோனில் பார்த்து எப்படி விட்டு எடுக்கலாம் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு? நல்லா பேசுகிறாரு. இப்போ நல்லா நம்ம பொறுமையாக கேட்டு என்ன வேணும்னு கேட்டு மாடு வாங்கி தர்றாரு. எந்த மாதிரி டைப் வேணும்னு கேட்டு எடுத்துறாரு. வாங்கி தர்றாரு. உங்கள் கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி எடுத்து வந்தாரா? ஆமாம். சரிங்க. நீங்கள் என்ன பால் திறனில் கேட்டீங்க? நான் ஒரு வேலைக்கு 8-10 கறக்கிற மாதிரி கேட்டேன். அது மாதிரி தான் எடுத்து கொடுத்துருக்காரு. ஒரு வேலைக்கு 8-10. இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ சொன்னார்? ஒரு நாளைக்கு ஒரு 15லேருந்து 20க்குள்ளே கறக்கணும். ஒரு நாள் 15லேருந்து 20க்குள்ளே. நீங்கள் கேட்டு வந்தது? நான் கேட்டது அதான் கேட்டது. அவர் வேலை அதே தான் எடுத்து கொடுத்தாரா? அது மாதிரி தான் எடுத்து கொடுத்துருக்காரு. சரிங்க. 3 மாடு எடுத்தீங்க. எத்தனை கண்ணு மாடு, எத்தனை சென மாடு? 2 கண்ணு மாடு, 1 சென மாடு. 2 கண்ணு மாடு. இது கண்ணு மாடுங்களா? இது கண்ணு மாடு. இது ரெண்டுல எது சென மாடு? இது கண்ணு மாடு. இது கண்ணு மாடு சென மாடுங்களா? மாடு. சரி, ஓகேங்க. அது எத்தனை டைம் சொல்லியிருக்காங்க கண்ணு படம்? அது இன்னும் ஒரு 10 நாள் ஆகும். 10 நாள். சரிங்க. இது ரெண்டும் கண்ணு படம் எத்தனை நாளுங்க ஆச்சு? இது வந்து 1 வாரம் ஆகுது. 1 வாரம். இது 3 நாள் ஆகுது. 3 நாளா? சரிங்க. பால் தெளிஞ்சிருச்சுங்களா? இது தெரியல. இது தெளிஞ்சிடு. இது தெளிஞ்சிருச்சு. இது சீம்பால் வருது. சீம்பால் மாடு. சரிங்க. ரெண்டுமே பால் கறந்து செக் பண்ணி பார்த்தீங்களா? இப்போ தான் இது கறந்தாச்சு. இன்னும் இது கறக்கலை. இன்னும் இது கறக்கலைங்களா? சரிங்க. மடி கூச்சம்லாம் எது இருக்கான்னு பார்த்தீங்களா? இல்லைம்மா, இல்லை பார்த்தேன். ரெண்டுலையுமே இல்லை. அது செக் பண்ணிங்களா? சரிங்க. நீங்கள் எடுத்த 3 மாடு என்ன ஈத்து எத்தனை பல் எடுத்தீங்க? இது எல்லாமே தலசம் ஈத்து தான். இது வந்து 2வது ஈத்து. இது 2வது, 2 தலைச்ச ஈத்து. சரிங்க. இது தலைச்சல் வந்து 5 வரும் நம்பிக்கை இருக்கா? வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்க. உங்கள் அனுபவத்தில் அவர் சொல்லியிருக்காரு. உங்கள் அனுபவத்தில் வரும்னு தோணுதா? எப்படி? 1 லிட்டர் குறையலாம், அதிகமாகலாம். ஏதோ 1 லிட்டர் முன்ன பின்ன வரலாம். ஆனால் நம்ம கவனிக்கிறது நம்ம கவனிக்கிறோம். சரிங்க. இந்த யூடியூப்பில் பார்த்து வந்தீங்க. யூடியூப்பில் நீங்களா பார்த்தீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ரெஃபர் பண்ணாங்களா? நானே பார்த்தேன். நீங்களா பார்த்தீங்க? பார்த்து 1 இயர் ஃபாலோ பண்ணி வந்துருக்கீங்க. சரி, ஓகே. இவர்கிட்ட வந்து எடுக்க முக்கிய காரணம் இவர்கிட்ட பிடிச்ச விஷயம் நல்லா பார்த்து தேடி எடுத்து தராரு. நிறைய பேர் வந்து வாங்குறாங்க, அதை பார்க்குறோம். அதெல்லாம் சரி. சரிங்க. இந்த மாட்டில் வந்து மெயினாக என்ன விஷயம் செக் பண்ணி கொடுத்தாரு? காம்பு செக் பண்ணாரு, சுழி பார்த்தாரு. கிளைமேட்டுக்கு செட் ஆகுமா அப்படின்றதெல்லாம் பார்த்து எடுத்து. சரி. இந்த மாடு வந்து கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகுமா? ஆகுமா? சரிங்க. 3 மாடு எடுத்துறீங்க. கரெக்டாக நீங்கள் கேட்ட கரகத்தெல்லாம் எடுத்து கொடுத்துறாரு. மலர் திட்டி மாடு அமைஞ்சுதா? நாங்கள் கேட்ட மாதிரி தான் எடுத்து கொடுத்தாரு. உங்கள் பட்ஜெட் கூட அமைஞ்சுதா 3மே? ஆமாம். சரிங்க. எத்தனை மாடு எடுக்கணும் ஐடியாவில் வந்தீங்க? நான் 3 மாடு தான் எடுக்கணும். அதான் 3 மாடு தான். 3மே கண்ணு மாடு எடுக்கணும் வந்தீங்களா? இல்லை கண்ணு மாடு சேன மாடு எது கிடைச்சாலும் எடுக்கலான்னு தான் வந்தோம். நல்ல மாடாக கிடைச்சா எடுக்கலாம்னு வந்தீங்க. மாடாக எது கிடைச்சாலும். சரிங்க. எத்தனை மாடு பார்த்த அப்புறம் உங்களுக்கான மாடு அமைஞ்சுது? நிறைய மாடு பார்த்தோம். சரிங்க. நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க? நாங்கள் விவசாயம் தான். விவசாயம் பார்த்துட்டு மாடு பார்த்துட்டீங்க. மாடு பார்த்து. எவ்வளோ நாளாக மாடு வளர்ப்பு அனுபவம் இருக்குது உங்களுக்கு? நாங்கள் எங்கள் அப்பா காலத்துலேருந்து மாடு வச்சுருக்குறாங்க. அந்த காலத்துலேருந்து சின்ன வயசுல மாடு தான் வளர்க்குறீங்க? இருக்குது. சரி. மாடு வருமானம் இப்போ தகுதா குடும்ப செலவுக்கு? அது வெளியில் வேலை செய்யாமல் நம்ம சொந்த வேலையை பார்த்துக்கணும், அவ்வளோதான். நம்மகிட்ட 4 மாடு இருந்தால் நம்ம ஒருத்தர்கிட்ட போய் கை கட்டி வேலை தேவையில்ல. வேலை பார்த்து. சரிங்க. உங்கள் அனுபவத்தில் நீங்கள் இது வரைக்கும் கற்றுக்கிட்டேன்னா மாடு வளர்ப்பில்? இல்லை, மாடு வளர்ப்பு பற்றி எல்லாமே தெரியும். எல்லாமே தெரியும். உங்களுக்கு இந்த சுழி பல்லு பார்க்கலாம் தெரியும்? தெரியும். அதெல்லாம் கரெக்டாக பார்த்து எடுத்தாரா? தெரியும். உங்களுக்கு தெரியும். அதனால் எங்கள் கரெக்டாக பார்த்து எடுத்தேன். உங்களுக்கு எதுவும் இல்லை. இப்போ புதுசாக யாராவது வராங்கன்னா இப்போ நம்பி வரலாமா? கரெக்டாக எடுத்து வரோம். எடுத்துறேன். நல்லா எடுத்துறேன். வரலாம். சரிங்க. இப்போ மெயினாக உங்களுக்கு தெரியாத விஷயம்னா அவருக்கு ஏதாவது பார்த்து செக் பண்ணாரா? அப்பெல்லாம் எதுவும் இல்லைங்களா? அப்படிலாம் இல்லை. எல்லாம் இப்போ மாமூலாக பார்க்குறது தான். பல்லு எல்லாரும் பார்க்குறது. காம்பு பால் வருதா பார்க்குறது, அதுதான் வேறு. சரிங்க. இப்போ சுழியில் வந்து நிறையா டைப் இருக்குது. இந்த சுழியில் எடுக்கணும். உங்களுக்கு வந்து எடுத்து எந்த மாதிரி சுழியில் எடுத்து கொடுத்தாரு?
சுழி இல்லை சுழி சுத்தமாக தான் எடுத்து விட்டார். சுழி சுத்தமாக இருக்கணும்னு எடுத்து கொடுத்தாரு. சரிங்க. மன திருப்தியமாக மாடு அமைஞ்சது. மீண்டும் மாடு எதுக்கு வருவீங்களா இங்கே? வருவோம். சரிங்க. கறந்து பார்த்து செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு எதாவது அவர்கிட்ட சொல்லுங்கள், கிளியர் பண்ணி தரேன். சரி, ஓகே, நன்றிங்க. சரி. ஜி வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாங்கள் சேலம். சேலத்துக்கு வந்தப்போ ஒரு 30 கிலோமீட்டர் வரும். ஓகே. நீங்கள் எத்தனை மாடு எடுத்துருக்கீங்க? ஒரு மாடு தான் எடுத்திருக்கேன், மணியானங்கிட்ட. 20 மணியாண்டன். ஓகே ப்ரோ. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நாங்கள் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணுறோம். பெங்களூரில் ஒர்க் பண்ணுறீங்களா? ஓகே. இப்போ மாடு பெங்களூர் போதா சேலமா? சேலம் போகுது. சேலம். ஒரு மாடு எடுத்துருங்க, கண்ணு மாடு எடுத்துருங்க. ஆமாம். ஓகே ப்ரோ. இது எத்தனை ஆயிடுத்து? இது ஒரு 4வது இருக்கும். 4வது. நீங்கள் என்ன பால் திறமை கேட்டீங்க? நாங்கள் ஒரு 15 லிட்டர் அந்த மாதிரி கேட்டோம். 15 லிட்டர். இதுக்கு முன்னாடி வீட்டில் மாடு வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கோம். மாடு எத்தனை மாடு வச்சுருக்கீங்க? மாடு ஒரு 4 மாடு. 4 மாடு. கொண்டு 5. அப்படியே ஃபார்ம் செட் பண்ணுறதா ஐடியாவா? அது இப்போதைக்கு ஐடியாவில் ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஃபியூச்சரில். ஓகே ப்ரோ. கரெக்டாக ஐடி கம்பெனி வேலை பார்க்குறதா இருக்கீங்க. ஓகே ப்ரோ. நீங்கள் எத்தனை மணிக்கு ப்ரோ சந்தைகள் வந்தீங்க? சந்தைக்கு ஒரு 3:30 மணிக்கு வந்தோம். 3:30 வந்தீங்க. எத்தனை மாடுக்கு அப்புறம் உங்கள் மாடு அமைஞ்சுது? ஒரு 6 மாடு பார்த்துருப்போம். 6 மாடு பார்த்து 7 டக்குனு அமைஞ்சிச்சு. எப்படி செலெக்ஷன் உங்களுக்கு தான் இல்லை அவர் செலெக்ஷனா? நம்ம செலெக்ஷன் தான், அவரில் அதை சொல்லலாம். நம்ம பார்த்து எடுத்து சொன்னால் எடுத்து கொடுத்தாரு. உங்கள் செலெக்ஷன் அவர் கரெக்டாக செக் பண்ணி வந்து கொடுத்தாரு. ஓகே. பார்க்க வந்து செக் பண்ணிட்டீங்களா? இல்லை, ஒன்று செக் பண்ணலாம். இது மாதிரி தான் பண்ணலாம். மடி கூச்சம் இதுக்கான்னு பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்த்தாச்சு. அதெல்லாம் எதுவும் இல்லை, நல்லா இருக்கு. அதெல்லாம் நீங்களும் செக் பண்ணிட்டீங்களா? ஓகே. மாடு வளர்ப்பு அனுபவம் உங்களுக்கு எவ்வளோ நாள் இருக்குது? புரியல. மாடு வளர்ப்பில் அது பிறந்ததுலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பிறந்ததுலேருந்து. ஓகே. இப்போ இங்கே கொண்டு வீட்டில் கட்ட வீட்டில் பார்க்க ஆள் இருக்காங்களா? அம்மா பார்த்துக்குவாங்க. ஓகே ப்ரோ. இப்போ வந்து நீங்கள் எப்படி ப்ரோ மாடு பால் திறன் வந்து அவர்கிட்ட என்ன கேட்டீங்க? அவர்கிட்ட கேட்டது 15க்கு மேலே வர மாதிரி கேட்டோம். கன்ஃபார்ம் சொல்லியிருக்காரு 15க்கு மேலே. அவர் சொன்ன வரும் நம்பிக்கை இருக்கா? வரும். வரலண்ணா? ஆல்ரெடி இருக்குது மாட்டில், வீட்டில் மாடலாக இருக்குல்ல, இதே மாதிரி. ஓகே. பான் சொல்லி வரலண்ணா? வரலன்னா அவர்கிட்ட கேட்க வேண்டியது தான். அவர்கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே. அதெல்லாம் சொன்னாரா? அதெல்லாம் இப்போ மாடு எடுத்துறான்னு எப்போ உங்களுக்கு தெரியும்? இல்லை, யூடியூப்பில் பார்த்து தான் வந்தேன். யூடியூப்பில் ஃபாலோ பண்ணி எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணீங்க? ஒரு 2 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். 2 வருஷமாக ஃபாலோ பண்ணி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்களா? ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு டைம் மாடு எடுத்துறீங்க. சரி, யூடியூப்பை பார்த்து விட்டு எடுக்காமல் எப்படி நம்பிக்கை இருந்துச்சு? நம்பிக்கை ஒரு பேசுகிறது தான். கால் பண்ணால் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணார். அந்த மாதிரி விஷயத்தினால ரெஸ்பான்ஸ் கரெக்டாக இருந்ததுனால வந்தீங்க. ஓகே ப்ரோ. நீங்கள் ரெஸ்பான்ஸ் கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் தான்? பிடிச்ச விஷயம் அடிச்சு பேசி வாங்கி தராரு. அவங்க எவ்வளோ ரேட் சொன்னாலும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எதாவது அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஃபேவராக பேசுகிறாரு. ஓகே ப்ரோ. உங்களுக்கு இந்த பாட்டில் எவ்வளோ கம்மி பண்ணி கொடுத்தாரு? இதில் ஒரு 14 ரூபா கம்மி ஆச்சு. 14 ரூபா கம்மி பண்ணி கொடுத்தாரு. இது கண்ணின்னு எத்தனை நாள் ஆச்சு? இப்போ காலையில் தான் போட்டு. இன்னைக்கு காலையில் தான் போட்டுங்களா? ஓகே. அப்போ பார்க்க வந்து இப்போ செக் பண்ணி பாருங்க சீம்பால். ஓகே ப்ரோ. வேறு எதுவும் அவர்கிட்ட இருக்க நிறைய குறைகள்? அதெல்லாம் இது குறையெல்லாம் எதுவும் இல்லை. இருந்தால் சொல்லுங்கள். இல்லை, அப்பெல்லாம் எதுவும் இல்லை. எதுவுமே இல்லையா? இல்லை, ஒன்றும் கூட இல்லையா? இல்லை. சரி, ஓகே. மாடு இருக்க வருவீங்களா? வருவோம். ஓகே. ப்ரோ அண்ணன் தானே? ஓகே ப்ரோ. சரி, மன திருப்தியாக மாடு அமைஞ்சுதா? ஓகே ப்ரோ. நன்றி ப்ரோ. ஓகே.